சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சாமி, எரிமலையில் இருக்கோம். பெரிய பாதையில் பயணம் பண்ணி யாத்திரை மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நவம்பர் 23. என்ன பெரிய பாதை ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம், ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறையா சாமிமார்கள் நம்ப மாட்டாங்க. டிசம்பர் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை வந்து மகர ஜோதி காலகட்டம் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. போன ஆண்டுலேருந்து கார்த்திகை 1லேருந்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நவம்பர் கடைசியில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னென்ன வசதிகள் பெரிய பாதையில் இருக்குது அப்படின்றத நம்ம யாத்திரை மேற்கொண்டு பக்தர்களுக்கு கொண்டு வர போகிறோம். இதை சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி இப்போ நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் வந்து பேரூர் தோடு. இப்போ எரிமேலியில் இருக்கோம். பேட்டை துள்ளியாச்சு. மணி காலையில் 8 மணி ஆகுது. எந்தெந்த செக் போஸ்ட்டில் எத்தனை மணிக்கு டைமிங் விடுறாங்க அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம். எரிமேலி ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் சாமி. உங்களுக்கு தெரியும், பெரிய பாதையில் பயணித்தவங்களுக்கெல்லாம். புதுசாக பயணிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க சாமிமார்களே. கொஞ்சம் தூரத்துக்கு பேரூர் தோடுன்னு ஒரு இடம் வரும். அந்த பேரூர் தோடுன்ற இடம் வரைக்கும் இந்த மாதிரி தார் சாலைகள் தான் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் கானகத்துக்குள்ளே போகும். அது வரைக்கும் பஸ்ஸெல்லாம் அவங்க கூட வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓரமாக வாங்க சாமிமார்களே. பிளாஸ்டிக்கும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் புல்மேட்டு பாதை அளவுக்கு உங்களுக்கு இங்கே செக்கிங் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு வாங்க, ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க. கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. போன ஆண்டுலாம் பெரிய பாதை போயிட்டு இருக்கும்போதே பாதியிலே தடுத்து நிறுத்திட்டாங்க மழை பெஞ்சனால. ஸோ எல்லாமே நமக்கு பகவான் தான் நம்ம கூட இருந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். எதுவும் வாங்கன்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. தண்ணி கடைகள்லாம் இந்த இடத்துல உண்டு. கொஞ்சம் தூரத்துக்கு இருந்து மெடிக்கல் ஷாப்ஸும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பேட்டை தர்மசாஸ்தா கோயிலேருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு வரும் சாமிமார்களே. அதை தாண்டி தான் வருவீங்க. வந்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்குது, HDFC ஏடிஎம் இருக்குது. இங்கே பேங்கும் இருக்கான். ஆனால் க்ளோஸில் இருக்குது எல்லாமே. எனக்கு என்னன்னு தெரியல. நான் வீடியோ எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அந்த இருக்குது. அதான் ஏடிஎம் க்ளோஸில் இருக்குது. பேங்க் இருக்குது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா சாமிமார்கள் வேணும்னா இங்கே பயன்படுத்திக்கோங்க. HDFC பேங்க் எரிமேலி பிரான்ச். அங்கே உங்களுக்கு குளுக்கோஸ் பாக்கெட்டு, நீ கேப்பு எல்லாமே வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். இல்லாமல் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. சாமிமார்களுக்கு எங்கே ஏடிஎம் இருக்குன்ற சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். இந்த இருக்குது HDFC பேங்க் ஏடிஎம். சாக்லேட்டு, குளுக்கோஸு, வாட்டர் பாட்டிலு உங்களுக்கு எல்லாமே இருக்குது சாமி. நீங்கள் அந்த HDFC பேங்க் தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 புறமே வந்து ரப்பர் தோட்டங்கள் தான் இருக்கும். வாகனங்கள் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த பக்கம் கடை எதுவுமே இப்போதைக்கு இல்லை. வரக்கூடிய பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுங்குவாங்க. தூரமாக தான் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க. ரோடே பிளாங்காக இருக்குது. அங்கே ஒரு கடை இருந்திருக்கு, இன்னும் திறக்கலை. இன்றைக்கி மேபி பின்னாடி திறக்கலாம் சாமிமார்களே. இங்கே ரோடே பிளாங்காக இருக்கனால வேகமாக வராங்க, ஓரமாக ஒதுங்கிவாங்க. இந்த இடத்த பேரூர் தோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பேரூர் தோடு ஆறு வரல. அந்த ஏரியாவோட நேம் வந்து பேரூர் தோடு. சாமிமார்களே, நீங்கள் அந்த ரப்பர் தோட்டத்தை தாண்டி வந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த போர்டை பார்ப்பீங்க. நேராக போனால் குமுளி, ரைட் ஹேண்ட் சைடு போனால் சபரிமலைன்னு. நீங்கள் நேராக குமுளியை பார்த்து தான் போகணும். நீங்கள் பாத யாத்திரை போகிறீங்க, வண்டியில் போகிறா இருந்தால் சபரிமலை வந்து ரைட் சைடு போகணும். நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பிரிவு இருக்கும். நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் சாமிமார்களே. இந்த அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐயப்ப பக்தர்கள் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் போகணும். ரைட் சைடு போயிடாதீங்க. ரைட் சைடு இருக்கும் சபரிமலை போகக்கூடிய பாதை, நிலக்கல் போகக்கூடிய பாதை. அது அதில் போகாதீங்க சாமிமார்களே. அங்கே லேண்ட்மார்க் சொல்லியிருந்தேன். AA ஸ்டோர்ஸ் அண்ட் பேக்கரி அண்ட் ப்ரொவிஷன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த அங்கே ஒரு மாதா சிலை இருக்கும். அந்த ரைட் சைடு போயிடாதீங்க, லெஃப்ட் சைடே போங்க. இது புதுசாக வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு கண்டிப்பாக இது உதவும். இதே அந்த பிரிவு. அங்கே காவல்துறை நண்பர்களும் இருப்பாங்க. இதில் போங்க சாமிமார்களே. அதை கூட போட்டிருப்பாங்க, முண்டக்காயம், குமுளி, பழனி, பொன்குன்னம், கோட்டயம், பாலா, குருவாயூர். நம்ம போக வேண்டிய பாதை இந்த பக்கம்தான். அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. ஆக்சுவலாக போன வருஷம்லாம் அது கிடையாது, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ரைட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு ஒரு பாதை மாதிரி போட்டு கேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போயிடாதீங்க. அந்த பெட்ரோல் பங்க்லேயே ஒரு கடை இருக்குது. இதில் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. பக்தர்கள் பயன்படுத்திக்கலாம். வாஷ்ரூம் இருக்குது. நீங்கள் வந்து ரைட் சைடு போனீங்கன்னா தார் ரோட்டு பாதை தான் இருக்கும் சாமிமார்களே. அங்கே வந்து ஒரு ஆறு வரும், பேரூர் தோடு.
இதெல்லாம் எதுக்கு சாமி சொல்கிறீங்க, எங்களுக்குலாம் தெரியும் நினச்சிங்கன்னா புதுசாக ஏதாவது சாமிமார்கள் வருவாங்க. பார்த்திங்கன்னா போன வருஷம் அந்த பெட்ரோல் பங்கே கிடையாது, இப்போ இருக்குது. அதனால் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது வாஷ்ரூம் போகக்கூடிய பெண்கள் மாளிகைப்புறம் சாமிகள் யாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன் சாமிமார்களே. இந்த பேரூர் தோடுனா பொறி போடுவாங்க. அந்த பேரூர் தோடுனா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஐயப்பன் வந்து நடந்து போகும்போது அந்த இடத்துல ஓய்வெடுத்த தான் சொல்லுவாங்க. பொறி போடக்கூடிய வழிபாடு வந்து நம்ம மூதாதையர்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லுவாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அடியனும் தெரிஞ்சுக்கிறேன். இதோடு எனக்கு தெரிஞ்சு தார் ரோடு முடிய போதுங்க. அந்த ஆறை கடந்தோடனே தார் ரோடு முடிஞ்சிடும். அடுத்து இருமுன்னிக்கரான்னு ஒரு ஊர் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கானக பாதை தான். புண்ணிய பூங்காவனம், கோழிக்காவு இல்லை கோழிக்காவு செக் போஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டரில் வந்துடும். மெயின் ஊர் இந்த பேரூர் தோடுக்கு அப்புறம் அதில் ஒரு ரைட் எடுத்து நீங்கள் போக வேண்டியிருக்கும். அதை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் சாமிமார்களே. அந்த பேரூர் தோடோட ஆறு வந்து வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி பொறி வச்சுட்டு வராங்க தம்பிங்க, 2 தம்பி வந்திருக்காங்க. எவ்வளோ சாமி ஒன்று? 10 ரூபி. ஒன்று வாங்க சாமி, ஒன்று போதும். தம்பி சாமிகிட்ட வாங்கிடுவோம், ஒன்று வாங்கிட்டு போய் பொறி போடுவோம் சாமிமார்களே. ஆக்சுவலாக 2 தம்பிமார்கள் இருந்தாங்க. அது இந்த தம்பி சாமிகிட்ட ஒன்று, அந்த தம்பி சாமிகிட்ட ஒன்று நாங்கள் வாங்கிட்டோம். கேட்டோம் எதுக்கு சாமி வந்து பொறி போடுறோம் அப்படின்னு. தம்பி சொன்னால் ஐயப்பன் வந்து இங்கே பொறி போட்டதாக சொன்னான். சரி, அந்த சின்ன பையனுக்கு அதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு எங்கள் யாத்திரையை நாங்கள் தொடர்றோம் சாமிமார்களே. உங்களுக்கு வந்து அந்த போர்டு தெரியும், பேரூர் தோடு ஜங்ஷன் இந்த தெரியுது பார்த்தீங்களா சாமிமார்களே. இதை தாண்டி தான் அந்த ஆறு வரும், அங்கே பொறி போடுவோம். இங்கேயும் பாட்டியம்மா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம முன்னாடி வாங்கிட்டோம் சாமி, நாங்கள் வாங்கிட்டோம் சாமி. இந்த பாட்டிக்கிட்டே நம்ம ஒன்று வாங்கிடுவோம். அந்த சாமி வாங்க சாமி. இங்கேயே ஒன்று வாங்கிட்டோம் சாமி, 3 வாங்கியிருக்கோம். சுவாமி சரணம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க பேரூர் தோடோட அந்த நதி. தோடுன்னா எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் ஆறுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. யாராவது தவறாக சொல்லியிருந்தால் அதுக்கு தோடுனா என்னன்றதை சொல்லுங்கள். எல்லா சாமிகளும் பொறி போட்டு போயிருக்காங்க பாருங்கள். இதில் தான் பொறி போடணும் மீன்களுக்கு. ஐயப்பன் வந்து தன் பூதகணங்களோட பெரிய பாதை போகும்போது ஓய்வெடுத்ததாக சொல்லுவாங்க. நாங்களும் வந்து பொறியை போட போகிறோம். சாமிமார்கள்லாம் பொறி போட்டுட்ருக்காங்க. இதுவும் ரோடு தாங்க. இதோட மெயின் ரோடு முடியுது, அடுத்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போகும். இது வந்து பேரூர் தோடு ஜங்ஷன் சாமிமார்களே. அடுத்து ஒரு ஜங்ஷன் வரும் சாமிமார்களே. இந்த ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசுநாதர் சிலை வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனீங்கன்னா குமுளி போகிறது, பஸ்ஸு போகிறது. நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா பெரிய பாதை நடைப்பயணம் இரும்பொன்னிக்கரா அந்த வரக்கூடிய இடம். நீங்கள் ரைட் சைடு தான் போகணும். அந்த கார் வருது பாருங்கள், இந்த 2 பக்கம் இருக்கும். லெஃப்ட் சைடு போகாதீங்க, அது குமுளி போகிறது, அது கார் ரூட்டு. ரைட் சைடு தான் நீங்கள் போகணும். ஸோ நம்மளும் வந்து ரைட் சைடு போவோம் சாமிமார்களே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு போகும் சாமிமார்களே. இங்கே லோக்கலில் உள்ள மக்கள் மட்டும் இதில் காரில் போவாங்க, மற்றபடி பஸ்ஸோ வேனோலாம் இங்கே இருக்காது. டைமிங்க்கு பஸ்ஸு உண்டு இந்த இரும்பொன்னிக்கரா அப்படின்ற ஊருக்கு. பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழ தோட்டம்லாம் உங்களுக்கு இருக்கும், நெட்டு குத்தாக இருக்கும். டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சில கடைகள் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பெரிய பாதை பயணம் ஸ்டார்ட் பண்ணி 7 நாள் தான் ஆகுது அப்படின்றதுனால எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஏற்றம் இதில். அவ்வளோதான் சாமிமார்களே. அடுத்து இரும்பொன்னிக்கரா முருகன் கோயில் வந்துடும் சாமிமார்களே. இரும்பொன்னிக்கரா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்பு உங்களுக்கெல்லாம் இருக்குது. பக்தர்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் கோட்டு பனிக்குள்ளா எல்லாமே இருக்குதுங்க. பிஸ்கட்டு இங்கே ஜிபே அலோவ் பண்ணுறாங்க, பட்டு ஜிபேக்கு நமக்கு டவர் வேணும். இங்கே லெட்டின் பாத்ரூம்லாம் வசதி இருக்குதுங்க. விரி ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நைட்டுக்கு இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நைட்டு எப்போனாலும் இந்த பாதையில் நீங்கள் வரலாம். கடை போடுறதுக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாமிமார்களே. இப்போ வந்து நம்ம இரும்பொன்னிக்கரா அந்த ஊரை ரீச் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இருக்கும் பாருங்க, ஸ்ரீ மகாதேவ தேவி டெம்பிள் இரும்பொன்னிக்கரா. எடுத்தோடனே நம்ம ஒரு சிவன் சிலை இருக்கும், அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு யாத்திரையை வந்து தொடங்கலாம் சாமிமார்களே.
அந்த சிவன் சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது இடம் இருந்தால் இங்கே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இரும்பொன்னிக்கரை ஊர். இங்கே ஒரு சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ரைட் சைடில் மேலே போனீங்கன்னா அது ஊருக்கு தான் போகும். நான் காமிக்கிறேன். அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க, பெரிய பாதை எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா சாமிமார்களே, இதான் நம்ம சொன்ன சுப்பிரமணிய சுவாமி கோயில். இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அன்னதானமும் இங்கே கிடைக்கும். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த இடத்துல அன்னதானம் தருவாங்க. நீங்கள் வரத டயத்தில் அன்னதானம் இருக்கணும். அந்த பெரிய பாதைன்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் போகணும். ரைட் சைடில் நீங்கள் மேலே போயிடக்கூடாது சாமிமார்களே. சாமிமார்களே, அந்த இரும்பொன்னிக்கரை அந்த முருகன் கோயில் பக்கத்தில் அன்னதானம், கஞ்சி, ஊறுகாய், டைமிங்லாம் தெரியலை. லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு டைம் வந்து இருந்தது. அதுக்கு அடுத்த டைம் ஒரு 11 மணிக்கு வந்தேன். ரெடி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. நல்லா நடந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. உள்ளே ஒரு 5-6 பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடர்ந்த கானகத்துக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். நாங்கள் அன்னதானம் சாப்பிட்ட இடத்துல ஒரு குட்டி சாமி சாப்பிட்டுருக்காங்க. அந்த சாமி எங்கள் கூட பெரிய பாதை நடக்கிறாங்க. எப்படியும் எங்களை முந்தி போயிடுவாங்க, ஸ்பீடாக இருக்காங்க அந்த சாமி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே லெஃப்ட் சைடு வரும். அந்த பாதையில் எப்படியே இறங்கி வந்தீங்கன்னா தார் ரோடு போகும். சில பேர் காரில் கூட கோழிக்காய் செக் போஸ்ட் போகிறாங்க. இப்படி போனீங்கன்னா ஒரு முஸ்லீம் கோயிலாக மசூதியே தெரில, அவங்க வழிபடக்கூடிய இடம் வரும். லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. இங்கே வரைக்கும் சில கடைகள் இருக்குது, கம்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இதில் அப்படியே போனீங்கன்னா ஒரு பகவதி கோயில் வரும். லேண்ட்மார்க் கோழிக்காய் செக் போஸ்ட்லேருந்து புண்ணிய பூங்காவனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாமிமார்களே. கொஞ்சம் தூரம் அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா அடுத்து ஒரு ஜங்ஷன் வரும் சாமிமார்களே. அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு தான் போகணும். போர்டு வச்சுருப்பாங்க சபரிமலா அப்படின்னு போட்டு. ரைட் சைடு தான் நீங்கள் போகணும். இதே போனீங்கன்னா அடுத்து ஒரு பகவதி அம்மன் கோயில் வரும். அதுக்கப்புறம் கோழிக்காவு செக் போஸ்ட் சாமிமார்களே. நான் சொன்னல சாமிமார்களே, ஒரு அம்மன் கோவில் இருக்குன்னு, பாலபத்ர தேவி டெம்பிள் அந்த கோயிலோட பேர் வந்து. அதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் காரில் வந்தால் காரை பார்க் பண்ணிக்கலாம். ஷெட்டு போட்டிருக்காங்க. நைட்டு வந்தீங்கன்னா விரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இடம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கெங்கெல்லாம் விரி படுக்கிறதுக்கு வசதிகள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் சாமிமார்களே. போன வருஷம் இங்கே அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும் சாமிமார்களே. இப்போ இல்லை, அந்த இடத்துல கிடச்சது போன வருஷம். உள்ளே போகலாம் சாமிமார்களே. சாமி கூட அந்த கோயில் பேர் பாலபத்ர தேவி டெம்பிள் இரும்பொன்னிக்கரா. உள்ளே தான் போகணும் சாமிமார்களே. நீங்கள் பாலபத்ர சுவாமி தேவி டெம்பிளை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கோழிக்காவு செக் போஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பில்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். விரி, டாய்லெட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரெயின் கோட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது சாமிமார்களே. இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றம் ஏறும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோழிக்காவில் ஒரு ஏற்றம் இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு காலகட்டி வரைக்கும் தன் தரையிலாங்க. இந்த ஊர் பேர் வந்து இரும்பொன்னிக்கரா. ஏன் இதுக்கு இரும்பொன்னிக்கரா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐயப்ப சாமி வந்து வில்லையும் அம்பையும் ஊனி வச்சனால இரும்பு ஊனிக்கரா அப்படின்றது இரும்பொன்னிக்கரா அப்படின்னு வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ பையனோட பூதகணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இங்கேருந்து காலைகட்டி வரைக்கும் போகிறோம். நமக்கு உதவியாக வரக்கூடிய பூதகணங்கள் கொண்ட வாபூரன் அப்படின்ற ஒரு பூதகணம் வந்து நமக்கு துணையாக வருன்றது ஒரு ஐதீகம். இங்கே கொஞ்சம் பாருங்க, பின்னாடி சாமிமார்கள் வராங்க. குட்டிச்சு மேலே அழுதுகிட்டே வராரு, எதுக்குன்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரைட்டாக மழை தூரிச்சு. அப்படியே ஒரு கட்டன் காஃபி குடிக்க ஒரு கடையில் முன்னாடி நம்ம அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டோம் வண்டியை. நடந்து போகிறத கட்டன் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு இருந்தோம். அப்போ தான் நம்ம பையன் நின்று அழுதுட்டு இருக்கான். ஏன்னு தெரியல, என்னை திட்டிகிட்டு இருக்கான். ஏன் சாமி அழுகுறன்னு கேட்டால் என்னை ஏதோ திட்டுறான். எனக்கு ஒன்றும் புரியல மலையாளத்தில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோழிக்காவு செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷெட்டு எல்லா வசதியுமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன். இங்கே செக் போஸ்ட் இருக்குதுங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது. நான் அங்கே போய் ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்குறேன் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயே சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணிட்டாங்க.
இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்க இடத்துலேருந்து கோழிக்காவு செக் போஸ்ட்லேருந்து காலகட்டி பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்ரு, அழுதக்கடவு 7 கிலோமீட்ரு, கல்லிடும்குன்னு 9 கிலோமீட்ரு, முக்குழி 11 கிலோமீட்ரு, புதுச்சேரி தாவாளம் 17 கிலோமீட்ரு, கரிமலா 21 கிலோமீட்ரு, வலியான வட்டம் 24 கிலோமீட்ரு, சிறியான வட்டம் 25 கிலோமீட்ரு, பம்பா 25.5 கிலோமீட்ரு, சன்னிதானம் 30 கிலோமீட்ரு. பார்த்திங்கன்னா இதுதான் கோழிக்காவு செக் போஸ்ட்டு. இதோட டைமிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மார்னிங் 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த கோழிக்காவு செக் போஸ்ட்டோட டைமிங். சுவாமி சரணம். பார்த்திங்கன்னா சாமிமார்களே, நம்ம புண்ணிய பூங்காவனத்துக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அதாவது நம்ம கோழிக்காவு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோழிக்காவு செக் போஸ்ட்டு காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு மூடிடுவாங்க. இது இப்போதைக்கு மண்டல காலத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மகர விளக்குக்கு எனக்கு மாறலாம். காலையில் 6 மணிக்கு வாங்க கோழிக்காவு செக் போஸ்ட்டு. பெரிய பாதையில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பேர் தான் கோழிக்காவு செக் போஸ்ட்டு. அது உள்ள தான் நம்ம இருக்கோம். பின்னாடி அதாவது மழை பெஞ்சிருக்கு, லைட்டாக வழுக்குது மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம பெரிய பாதையை பொறுத்தலும் சரி, புல்மேட்டு பாதையை பொறுத்தலும் சரி, எப்போ சாரல் வரும் மழை வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு 2 வருட காலமாகவே அப்படி இருந்துகிட்டு தான் இருக்குது. பக்தர்கள் வரும்போது இந்த வானிலை அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க. அங்கே லைட்லாம் கட்டியிருக்காங்க போகிற அளவுக்கு. இது எங்கே வரைக்கும் இருக்குன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கேருந்து நம்ம காலகட்டி போகிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமதள பரப்பு தான், 2 ஏற்ற மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வனவிலங்குகளோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சாமிமார்களே. பார்த்தீங்களா, நம்ம சாமி அந்த கடையில் பார்த்த சாமி நம்ம முன்னாடியே வந்துட்டாருங்க. பேரூர்த்தூரில் பொடி போட சொன்னால் கையோட பொறி எடுத்துகிட்டு வந்துட்டார் சாமி. வைக்கப்படுறாரு இந்த சாமி, குட்டி சாமி. பாய். எப்படி இந்த சாமியை நம்மளை அடுத்து பார்த்துக்கலாம். இங்கே முதல்ல ஒரு கடை இருக்குதுங்க, அங்கே வரைக்கும் ஆட்டோ போயிருக்கு, எப்படி போச்சுன்னு தெரியல. பின்னொரு நாட்களில் கடை வர போகுது சாமிமார்களே. ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கடையாக இருக்கலாம், வெறியாக இருக்காது. ஆட்டோவிலலாம் பொருள் கொண்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆட்டோ திரும்பி போகுது. அங்கே ஒரு ஆக்சிஜன் பார்லர் இருக்குது. வரிசையாக கடைகளும் வந்துருச்சு சாமிமார்களே. நம்ம கோழிக்காவுலேருந்து காலகட்டி போகிறதுலேருந்து ஒரே ஒரு ஏற்றம் தான் பெரிய ஏற்றம். அப்படி வந்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு ஷெட்டு இருக்கும். இப்போ தான் கடைகள்லாம் போட்டுட்ருக்காங்க சாமிமார்களே. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு லெமன் சோடாலாம் வாங்கிக்கலாம் சாமிமார்களே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இதுலேருந்து வந்திருப்பீங்க, கோழிக்காவு செக் போஸ்ட்லேருந்து இதில் இறங்கி வந்திருப்பீங்க. அடர்ந்த காடுகளாக இருக்கும். அதை அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா தந்தர 2 பக்கமும் காடுகள் இருக்கும், நடுவில் எதுவுமே இருக்காது. எங்கே ஷெட்டு போடுறதுக்கு, ஏன்னா இது 7வது நாள் தான் ஆகுது திறந்து. அங்கங்கே ஷெட்டு போட்டுட்ருக்காங்க. ஷெட்டு போடுறதுக்கு வண்டி, ஆட்டோ அதிலெல்லாம் பொருள் ஏற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, காலகட்டி வந்துடும். ஒரு 4 கிலோமீட்ரு நடக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த பொடி சல்லிக்கெல்லாம் இருக்குங்க, லைட்டாக குத்தும். வெயில் அடித்ததுன்னா ஒன்றுமே தெரிலங்க. மழை பெஞ்சு காஞ்சும் காயாமலும் தரைகள் இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா தலப்பாறை கோட்டை மலை இருக்கும். கோயில் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, 6வது நாள் 7வது நாள்னால. நீங்கள் வரும்போது இங்கே நல்லா கோயில் ரெடி ஆகிடுங்க. நீ தான் எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தலப்பாறை கோட்டை மலை காலகட்டிக்கு முன்னாடி. അനുകൂലമായിട്ട് ഇവിടെ നിൽക്കുക. ഇയാൾ ഉദ്ദേശിച്ച കാര്യങ്ങൾ ഇവിടുന്ന് സഹായിച്ചു കൊടുത്തേക്കണം. ആര് കുഴപ്പമൊന്നും കാര്യങ്ങളും ഉണ്ടാകും. സത്യമേ തലപ്പാറ വരെ തലപ്പാറ അപ്പൂപ്പ ആര് കുഴപ്പമൊന്നും കാര്യങ്ങളും ഉണ്ടാകില്ല. എൻ്റെ അമ്മേ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சாமி வராரு. காலகட்டி முன்னாடி பார்த்தாச்சு தம்பியை. என்ன போடான்னு சொன்னார், அந்த போயிட்டா. வைக்கப்பட்டார் சாமி, திரும்பியே ஓடிட்டார் சாமி. எருமேலிக்கு போயிடுவார் நினைக்கிறேன், மறுபடியும் போடான்ட்டாருன்னு. தலப்பாறை கோட்டை மலையை தாண்டி உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அந்த வாட்ரு அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கடை போட்டிருப்பாங்க, இப்போ எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு தெரியுது. தண்ணி இன்னி குடிக்கணும்னா இங்கே குடிச்சிக்கலாம். வனவிலங்குகளும் இறங்கக்கூடிய இடங்க.
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரு காராக போயிட்டுருக்காங்க. நான் அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கல. ரம்மியமாக இருக்குங்க பெரிய பாதை. போகலாம். இப்போ காலக்கட்டி போகணுங்க நம்ம அடுத்து. இந்த ஏறினீங்கன்னா அது வந்து காலைக்கட்டி ஆசிரமம். இதுக்கு ஏன் காலைக்கட்டின்னு பேர் வந்ததுன்னா, நம்ம ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுறத சிவபெருமான் வந்து பார்க்கும்போது தன்னுடைய காளையை கட்டி வச்ச இடந்தாங்க அந்த காலைக்கட்டி. நம்ம எரிமேலியிலிருந்து அந்த காலைக்கட்டி வரைக்கும் நம்ம கூட வந்து வாபூரன் அப்படின்ற ஒரு பூதகணம் வந்து துணையாக வரும். இந்த காலைக்கட்டியிலிருந்து இஞ்சிப்பாறை கோட்டை வரை நமக்கு துணையாக வர்ற பூதகணம் வந்து ஐயனோட பூதகணம் நந்தின்ற ஒரு பூதகணம் தாங்க நமக்கு துணையாக வரும். இப்போதைக்கு மழை லைட்டாக தான் பெஞ்சிருக்கு, ரொம்ப மழை இல்லை. அதனால் நீர் வரத்து வந்து இந்த ஓடையில் வந்து கம்மியாக இருக்குது. மழை அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும். கொஞ்சம் வயசானவங்களாம் வரும்போது கொஞ்சம் இதில் பேலன்ஸ் பண்ணிவாங்க. ஒரு முன் அனுபவத்தில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததை வச்சு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே வரும் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை சாமிமார்களே. கொஞ்சம் முழுசாக பாருங்கள் எல்லா வீடியோவையும், அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். கடைகள்லாம் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காலக்கட்டி ஆசிரமத்தில் இருக்கவங்க சூடு வெள்ளம் கொடுத்துட்ருக்காங்க, சுக்கெல்லாம் போட்டு அருமையாக இருக்குங்க. அதை குடிச்சிட்டோம். நாங்களும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மேலே போக போகிறோம். நாங்கள் ஒரு ரீச் ஆகும்போது 12:45 க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. சரி, இருந்தாலும் உள்ளே போகிறோம். உள்ளே ஃபோட்டோகிராஃபி அலோடுன்னு போட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் எடுக்கலை. இந்த சாமி தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்தோம், இரும்பொன்னிக்கரால். இப்போ வந்து கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, கால் வலிக்கலாம், அதனால் ஸ்ப்ரே அடிக்க போகிறாங்க. இந்த சாமிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம். எப்படி நம்மளை இந்த சாமி முந்திடுவார். பாய் சாமி. உங்களுக்கு காலைக்கட்டி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நடப்பந்தல் உங்களுக்கு இருக்குங்க, கடை இருக்குது. அது வெடி வழிபாடோட கவுண்ட்ரு, ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு டாய்லெட்டு லெட்டின் போகிறதுலாம் உங்களுக்கு இருக்குது. ஒரு காலத்தில் அன்னதானம் கொடுத்தாங்க இந்த இடத்துல. நீ ஃப்யூச்சரில் கொடுக்கலாமோ நினைக்கிறேன், இப்போ கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி இங்கே வச்சுருக்காங்க. நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அழுதை ஆறு வருங்க. இந்த இருக்குது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ. இங்கே தான் அன்னதானம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு கொடுக்கல, மேபி மண்டல மகரத்துக்கு கொடுக்கலாம், பார்த்துப்போம் சாமிமார்களே. அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து போகலாம். லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அழுதை நதி. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு. நீங்கள் லெஃப்ட் சைடு போகணும், சரிங்களா? அங்கே மேலே போட்டிருப்பாங்க ஸ்ரீ சிவா பார்வதி டெம்பிள் காலைக்கட்டி. அதில் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போகணும். அதில் காலைக்கட்டி பிரிட்ஜுன்னு வேறு போட்டிருப்பாங்க. ரைட் சைடு போகாதீங்க, லெஃப்ட் சைடு போங்க. லெஃப்ட் சைடு அப்படியே அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வரும். ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் பாத் போட்டு வெல்கம் டு அழுதக்கடவுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. பம்பா இங்கேருந்து 19 கிலோமீட்ரு. இது வந்து விஎஸ்எஸ் காலைக்கட்டின்னு போட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள் அழுதா நதி. ஒரு இறக்கம் நின்றுக்கு தான் இறங்கும். ஹோட்டல் இருக்கான்னு தெரியல. குளித்து 2 கல் எடுக்கணுங்க. கல் எடுத்து கல்லிடும் குன்றில் போடணும். இதுதான் இங்கே உள்ள ப்ரொசீஜர் சாமிமார்களே. இதுதாங்க அழுதை நதி. மத்தியானம் 1:30 நிலவரம் பார்த்துக்கோங்க. ஹோட்டல் எங்கே இருக்குன்னு முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். காலையில் 7 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க, மதியானம் 2:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மதியானம் 2:30க்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் 7 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்போ உள்ள நிலவரம். மேபி பின்னாடி வந்து மாறலாம். தண்ணி சுத்தமாக இருக்குதுங்க. அதில் தான் போய் ஏறணும். பேக்கில் பிளாஸ்டிக் இருந்தால் பிடிச்சிருவாங்க, அதையும் சொல்லிடுறேன் சாமிமார்களே. சாமிமார்களே, இப்போ வந்து நம்ம வந்து அழுதையில் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு 2 கல் எடுத்துட்டோம். ஹோட்டலில் இருக்குது, கஞ்சி தான் இருக்குன்னாங்க. கஞ்சி, பயறு, உப்பு, ஊறுகாய், ஒரு அப்பளம் 54 ரூபா. 2 பேர் சாப்பிட்டுட்ருக்கோம். கட்டன் காஃபி, கட்டஞ்சாயா எல்லாமே இருக்குது. மணி 2 மணி ஆகுது. 2:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வரக்கூடிய சாமிமார்கள் 2 மணி 2:30க்குள்ளே ஏறுறதுக்கான வழியை பாருங்கள். இன்னும் அந்த கடையெல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ரெடி ஆகிடும். மண்டல மகரஜோதிக்குள்ள கண்டிப்பாக கடையெல்லாம் ரெடி ஆகிடும் சாமிமார்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, இப்போ நம்ம இருக்குது அழுதக்கடவு. அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போனால் கல்லிடம் குன்று. அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் போனால் முக்குழி. முக்குழிலேருந்து 2 கிலோமீட்டர் போனால்
வள்ளித்தோடு தாவலம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனால் வல்லாரஞ்சேட்டா. வல்லாரஞ்சேட்டேருந்து 2.3 கிலோமீட்டர் போனால் புதுச்சேரி. புதுச்சேரியிலேருந்து 4 கிலோமீட்டர் போனால் கரிமலா. கரிமலாலேருந்து 2.5 கிலோமீட்டர் போனால் வலியான வட்டம். வலியான வட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா சிறியான வட்டம். சிறியான வட்டத்திலேருந்து 500 மீட்டர் போனீங்கன்னா பம்பா. இதில் தான் போனவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30க்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பிளாஸ்டிக் எதுவுமே இருந்தால் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக் இல்லாமல் வாங்க சாமி சொர்ணம். இங்கே வந்து உங்களை பிளாஸ்டிக்கை பிடிங்கிட்டு பேப்பர் பை தருவாங்க. பம்பா வாசா ஏப்பா வாங்க ஏப்பா. சாமிமார்களே, அழுதமலை ஏறிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் அழுதமலையோட அந்த கேட் க்ளோசிங் டைம் வந்து 2:30 மணி 3 மணி ஆகுது. அழுதை ஆற்றிலேருந்து கல்லிடம் குன்று வந்து 1.5 கிலோமீட்ரு. நாங்கள் கிட்டத்தட்ட 700 மீட்டர் தாண்டிட்டோம். எங்கள் பின்னாடி வந்து ரொம்ப கம்மியான சாமிமார்கள் தான் இருக்காங்க. என்ன காரணம்னா கீழே வந்து கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போகக்கூடிய எல்லா சாமிமார்களும் தாவாளம்னா தங்குமிடம் ஒரு தாவாளத்தையும் தங்கிடுவாங்க. அது கல்லிடம் குன்று, முக்குழி தங்கிடுவாங்க. நாங்கள் வந்து முக்குழியில் தங்கலான்னு சொல்லியிருக்கோம். 5 மணிக்குள்ளே எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல தான் தங்குற மாதிரி இருக்கும். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. ஐயப்பன் தான் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கணும். சாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. இன்னும் 20 பேர் போய் சேரும். ஐயப்பா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடந்து வந்து கல்லிடம் குன்று வந்தாச்சு சாமிமார்களே. கரெக்டாக 2:30க்கு லாக் பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டுருக்காங்க. நான் தான் கடைசி. இப்போ தான் வந்து கல்லிடம் குன்று தாவலம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. போய் நம்ம 2 கல் வச்சுருக்கோம். கல்லை போய் வந்து நம்ம வந்து மகிஷ முனியை புதைச்ச இடத்துல வச்சுருவோம். இதுக்கப்புறம் இஞ்சிப்பாறை கோட்டை அங்கே வரைக்கும் நம்ம கூடிய உதவியாக வரக்கூடிய பூதகணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நந்தி. அதுக்கப்புறம் வந்து சலங்கை ஐயனார் நம்ம கூட வருவார் முக்குழி வரைக்கும். நம்ம போய் சலங்கை ஐயனாரை போய் பார்க்க போகலாம் வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறினதுமே வந்து இப்போ தான் ஷெட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து போச்சுன்னா இன்னும் நல்லா ஷெட்டெல்லாம் ரெடி ஆகிடுங்க. இங்கே ஸ்டே பண்ணிடுறோம் சாமி. அப்படியா சாமி? அவர் கொஞ்சம் பிரைட்டாக பண்ணா பின்னாடி வர நல்லா பிரைட்டாக பண்ண அது எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா வீடும் பார்த்தோம். லைட் மட்டும் போடாதீங்க, பார்த்து மட்டும் சொல்லுங்கள். நம்ம கல் போட போகிறோம் சாமிமார்களே. சாமி சரணம் ஐயப்பா. வச்சாச்சு சாமிமார்களே. நிறையா சாமிமார்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலை, அப்படியே போக போகிறோம். நம்ம தம்பிசாமி கல் எடுத்துகிட்டு வந்துட்டார். பெரிய கல் எடுத்துகிட்டு வர்றார் தம்பிசாமி. இப்போ என்ன போடான்றார் எப்படியும். மகிஷமுனி மேலே வந்து தம்பிசாமி கல்லிடும் முறையில் கல் வைக்க போகிறாரு. அந்த வச்சிட்டாரு. சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லிடும் குன்றில் கல் போட்டு இஞ்சிப்பாறை கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. கல்லிடும் குன்றில் தங்க விடலை. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இன்னும் அவங்க விரி வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணல, பாதுகாப்பு இல்லைன்னு. ஃபாரஸ்ட்டும் காவல்துறையும் வந்து இங்கே முக்குழி போய் தங்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. அதனால் எல்லா சாமிமார்களும் வந்துகிட்டே இருக்காங்க ஒன் பை ஒன்றா. இப்போ நம்ம வந்திருக்க இடம் இஞ்சிப்பாறை கோட்டை, உடும்பாறை வில்லன் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள். இங்கே வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பூதகணம் நந்தி. இங்கேருந்து முக்குழி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியது உடும்பாறை வில்லன் அப்படின்ற ஒரு கோயிலில் இருந்து சலங்கை ஐயனார் அப்படின்ற ஒரு பூதகணம் நமக்கு துணையாக வருங்க. இதுக்கு முன்னாடி இங்கே தாவாளத்தில் தங்கியிருக்கவங்களுக்குலாம் நைட்டு தங்கும்போது இங்கே சலங்கை சத்தம் கேட்குமா. இந்த குருசாமிலாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில்.
இப்போதைக்கு இங்கே தங்குறதுக்கு வசதி இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு கடை மட்டும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கேயே தங்க விடலை, நம்மளுடைய கல்லிடமுடலே தங்க விடலை. இங்கே கோயில் இன்னும் திறக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே தேங்காய் உடைச்சிக்கலாம், இங்கே இருக்கும் கோயில். இன்னும் போக போக டிசம்பர் ஜனவரிலாம் மாறிடும் கால சூழ்நிலைகள். கோயில் திறக்காம தான் இருக்குது ஐயப்பன் டெம்பிள். தேங்காய் உடைக்கிறவங்க அங்கே உடைப்பாங்க. ஒரு கடை இருக்குங்க. இங்கே கீழே வந்து நம்ம முக்குளிக்கு இறங்கணும். இது வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் வந்து சலங்கை ஐயனார். மேகக்கூட்டமாக இருக்குதுங்க. இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இருட்டிருச்சு, சூரியனே இல்லாத சூழ்நிலையில் இருக்குது சாமிமார்களே. இறங்கணும், மெதுவாக தான் இறங்கணும் சாமிமார்களே. பெரிய பாதையில் மழை வந்துடுச்சு சாமிமார்களே. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடும்பாறை வில்லனம் முடிச்சுட்டு இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து முக்குழி இறங்கும்போது மழை வந்துடுச்சு. அது ஏற்கனவே ஒத்தையடி பாதை மாதிரி தான் அந்த இடம் இருக்கும், ஓட மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக தண்ணி பாருங்கள். இதில் தான் நடந்து போகணும், எது எங்கே கிடக்குன்னே தெரியல. அதனால் மறக்காமல் ரெயின் கோட் வாங்கிட்டு வந்துருக்காரு. இந்த பதிவை வந்து ரெயின் கோட் வாங்குறது தான் 100 ரூபா. எரிமேலியில் ஒன்று மழை பெய்யலை, அது ரெண்டாவது விஷயம். எவ்வளவோ பண்ணுறீங்க, ஒரு ரெயின் கோட் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மழை தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்கள முக்குழிக்கு மேலே கூட அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு மாதிரி பஸ்ஸில் தான் முக்குழிலேருந்து போக வேண்டியிருக்கும். அதனால் இயற்கையை நமக்கு ஒத்துழைத்தால் மட்டும்தான் பெரிய பாதை யாத்திரையை வந்து நம்ம முழுமையாக வந்து பயணிக்க முடியும். சாமி சரணம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கனுக்குள்ள ஒரு தாவாளம் இருக்கும், ஆனால் அமைக்கலை. அது பேர் என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. டிசம்பர் மாதத்தில் இருக்கும் அந்த இடத்துலாம். இங்கே சோலார் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கடை கூட அந்த இடத்துல இல்லை, சாரல் தான். ஆனால் தண்ணி நிறையா ஓடுது. முன்னாடி ஒரே ஒரு சாமிமார் மட்டும் போயிட்டுருக்காரு. இன்னொரு 500 மீட்ரு போனால் முக்குழி வந்துடும். வேகமாக போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. பாதையும் எங்களுக்கு சரியாக தெரியல, குத்து மதிப்பாக போகிறோம். நீங்கள் வந்து முக்குழிக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன நீரோடை மாதிரி இருக்கும், அதே நீங்கள் வந்து கணிச்சிடலாம் முக்குழியை நெருங்கிட்டோம் அப்படின்னு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா முக்குழியை அடைஞ்சிடலாம் சாமிமார்களே. சாமிமார்களே, நல்ல மழை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா முக்குழியில் வந்து அந்த ஷெட்டில் இருக்கோம். 30 ரூபா வாங்கியிருக்காங்க. நாங்கள் 2 சாமியும் இருக்கோம். சாப்பிட்டோம். 6 மணி ஆகுது. காலையில் தான் கிளம்புனோம். மழை எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நாளோட யாத்திரை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய பாதை வரும்போது எல்லாத்துக்கும் தயாராகவே வந்துடுங்க சாமிமார்களே. இன்றைக்கி 2வது நாள் பயணம் பெரிய பாதையில். முக்குழியில் தங்கிட்டோம். இந்த விரியில் தான் தங்கியிருந்தோம். சாப்பிட்டாச்சு. மணி காலையில் 8 மணி ஆகுது. 7 மணிக்கெலாம் முக்குழி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் 8 மணிக்கு தான் கிளம்புறோம். லைட்டாக சாரல் இருந்தது, நைட்டும் இருந்தது, காலையிலையும் இப்போ சாரல் இருக்குது. போன வருஷம் இதே மாதிரி இருந்தது. அதனால் வந்து எங்களை வந்து முக்குழியிலே தடுத்து நிப்பாட்டி பஸ்ஸில் அனுப்பிச்சிட்டாங்க. நைட்டு பூரா ஐயப்பன் வேட்டிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. லைட்டாக தான் சாரல் இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா, அதே முக்குழி கோயில். இங்கே வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பூதகணம் சலங்கை ஐயனார். முக்குழியிலிருந்து கரிமலை வரைக்கும் நம்ம கூட ஐயனோட பூதகணம் வந்து நம்மளுடைய முக்குழி பகவதியும்பாங்க. வாங்க பயணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா அரியக்குடின்ற ஒரு ஊர் வந்துடும். லெஃப்ட் சைடு போயிடாதீங்க, ரைட் சைடில் திரும்புங்க. போய் நான் முக்குழி பகவதி தரிசிச்சுட்டு என்னுடைய பயணத்தை தொடர்றேன். இதுதான் முக்குழி கோயில். ரைட் சைடு போகணும், லெஃப்ட் சைடு போயிடாதீங்க. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரு, அதான் ஃபாரஸ்ட்டோட கெஸ்ட் ஹவுஸு. நைட்டு இங்கே யானைகள்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து வெயிட்டு போடுவாங்க. இதாங்க அந்த நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. இந்த முக்குழியிலேருந்து சபரிமலை வந்து 22 கிலோமீட்ரு, பம்பா 18 கிலோமீட்ரு, கரிமலா 10 கிலோமீட்ரு, புதுச்சேரி தாவலம் வந்து 8 கிலோமீட்ரு. இதில் தான் கீழே போகணும். வாங்க போகலாம் சாமிமார்களே. உங்களுக்கு இதில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு டாய்லெட் பிளாக்கும் உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து முக்குழியிலேருந்து இறங்கிட்டோம் சாமிமார்களே. அந்த இருக்குது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அவங்க நம்ம செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கேட்குறாங்க என்ன வச்சுருக்கீங்கன்னு. முக்கியமாக பீடி சிகரெட் இருக்கான்னு கேட்குறாங்க. எங்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்குறாங்க சாமிமார்களே. எனக்கு சத்தியமாக இல்லை அப்படின்னா பேக்கையும் செக் பண்ணிட்டாங்க. இதில் இறங்கணும். கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வழுக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. 2 சாமிமார்கள் தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி கல் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, ஏதோ பில்டிங் கட்ட போகிறதுக்கு. ஏதாவது கோயில் திறந்துருக்காங்களா, ஏதாவது காவல்துறை அதிகாரிகள் கட்டுறதுக்கு கிட்டிருக்காங்க. போகிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. லைட்டாக சாரல் போட்டு விழுது சாமிமார்களே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கல்லை கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆப்போசிட்டில் வேறு 2 பேர் வராங்க. கேட்போம் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு.
இப்போ வந்தோம்னா அடுத்து இது வந்து 2வது நீரோடைங்க. நான் முதல் நீரோடையை வந்து கவர் பண்ணல சாமிமார்களே, சின்ன நீரோடை தான். எப்போயும் நீரோடைக்கு முன்னாடி வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும், சகதியாக மாறிடுது. இன்னொன்று என்ன சொல்கிறேன், நேற்று ஒரு நீரோடையில் ஒரு சாமி வழுக்கி விழுந்துட்டார். அங்கே பாறையாக இருக்கும்போது எல்லோரும் பாதையில் போனாங்க, அவர் தள்ளி போனார். அதனால் மக்கள் பயன்படுத்தின பாதையில் மட்டும் பக்தர்கள் போங்க. நான் சைடில் போகிறேன் அப்படி போகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா எல்லோரும் மிதித்து அந்த இடத்துல தண்ணி ஆக்கியிருப்பாங்க. கொஞ்சம் குழந்தைகளை கூட்டு வந்து அந்த இடத்துல கவனமாக போங்க. எங்கெல்லாம் நீரோடைகள் இருக்கோ அங்கெல்லாம் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும். அதனால் அங்கங்கே போர்டும் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பயணிக்கலாம் சாமிமார்களே. அந்த இடத்துல நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க தானே, பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, யானைகள் கடக்கும் பகுதி அப்படின்னு. வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த இடத்துல யானைகள் இருக்கும், நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு. அதான் நம்மளுக்கு அறிவுறுத்துறதுக்காக அந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போர்டு வச்சுருக்க இடத்துல சாமிமார்கள் யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அங்கே நிற்காதீங்க, போயிட்டே இருங்க. மேலே அந்த கடைகள்லாம் போட போகிறாங்க, அதுக்கு டேபிள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கம்பு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பின்னாடி சாமிமார்கள். அந்த கடைக்காக முன்னாடி கல் தூக்கிட்டு போனதை பார்த்தீங்க. அடுத்து சேரு, அந்த பொருள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்பு தூக்கிட்டு வராங்க, மூங்கில் கம்பு. சாமி ஒரு எங்களுக்கு மணி தெரியல, மணி 9 மணி இருக்கலாம். நானும் என் கூட வந்த சாமி மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். லைட்டாக சாரல், அருமையான காலை பொழுது. அங்கே பின்னாடி அந்த செங்கல் தூக்கிட்டு வராங்க. அவங்க வள்ளித்தோடு தாவளத்தில் ஷெட்டு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். நான் கேட்டேன், இங்கேருந்து கொண்டு போவாங்களாம் 2 பேர், அங்கிட்டிருந்து 2 பேர் வந்து வாங்கிப்பாங்களாம். அப்படித்தான் செங்கல் மாற்றுறாங்க. சாமி தூக்கிட்டு வராங்க. சாமி எங்கே தூக்கிட்டு போகிறீங்க சாமி? ஃபாரஸ்ட் ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷன் பேர்? வள்ளித்தோடா சாமி? வள்ளித்தோடு. சாமி நீங்கள் ஒரு ஆளே கொண்டுட்டு போயிடுவீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் சாமி நீங்கள் போகிறதுக்கு? முக்குழி டு வள்ளித்தோடு எவ்வளோ டைம் எடுக்கும் சாமி? அரை மணிக்கூர்? அரை மணிக்கூர் சாமி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்குழியிலேருந்து ஒரே ஆளே அந்த வள்ளித்தோடு கொண்டு போனோம்னா அரை மணி நேரம் ஆகுமா சாமி இந்த 2 செங்கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு? நான் பேர் கேட்டேன் சாமிமார்களே, இதுதான் வள்ளித்தோடம். ஆனால் கேம்ப் ஆஃபீஸ் கொஞ்சம் முன்னாடி போகணுமா. நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இங்கே ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அங்கே சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்துருக்கேன். கரெக்டாக அந்த வள்ளித்தோடு பார்த்திங்கன்னா முக்குழியிலேருந்து 2 கிலோமீட்ரு. இங்கே எதுவும் தாவாளம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் கேம்ப் ஆஃபீஸ் கொஞ்சம் முன்னாடி போகணும் சாமிமார்களே, ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸ். சாமிமார்களே நம்ம கரெக்டாக வள்ளித்தோடு வரோம். அப்படியே சூரிய உதயம் வருதுங்க லைட்டாக. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வள்ளித்தோடு கேம்ப் ஆஃபீஸு. இங்கே தான் எல்லாம் செங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. யானைகள் வந்து வராத அளவுக்கு சுற்றி அகலி வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க. வள்ளித்தோடு கேம்ப் ஷெட், முக்குழி ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இந்த இருக்குது பாருங்கள், சுற்றி அகலி வெட்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் போகணும் நம்ம புதுச்சேரி தாவளம், கரிவளந்தோடு, கரிமலை, பெரியானவட்டம், சிறியானவட்டம். இன்பிட்வீன் கேப்பில் இப்போ வந்து வல்லாரஞ்சேட்டான்னு ஒரு தாவாளம் வரும் சாமிமார்களே. இந்த கேம்ப் ஆஃபீஸ் சுற்றியுமே உங்களுக்கு சோலார் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தும் ஒரு சோலார் ஃபென்ஸ் இருக்குது, அது என்ன தாவாளம்னு போய் பார்ப்போம் சாமிமார்களே. அந்த ஏரியா ஒரு மாளிகைப்புறம் சாமி ஏறுது, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சோலார் ஃபென்ஸ் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துல சோலார் ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இங்கே விரி வரலாம். ஒரு கடை ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த செங்கல் தூக்கிட்டு போன சாமி வராங்க. தங்கிறதுக்கு அனுமதிக்கல. ஆனால் நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க, நம்ம கல்லிடம் குன்றில் தங்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே வேலை பார்க்குறாங்க, சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வள்ளித்தோடு போகணுன்னு நினைக்கிறேன். ஏரியா பேர் எனக்கு யார்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் சாமி. அந்த வள்ளித்தோடு கேம்ப் ஷெட்டுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அடுத்து ஒரு தாவாளத்தோட வேலை நடந்துகிட்ருக்கு. பேர் என்னன்னு போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நாளாக நான் போர்டு வைக்கல, நான் கேட்குறேன் என்ன பேருன்னு.
சாமி இந்த கேம்ப் பேர் என்ன சாமி? கேம்ப் என்ன பேர் சாமி? வழி என்ன தாவலம் சாமி? இலவந்தாவளம். இலவந்தாவளம்மா இந்த இடத்து பேர். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும். நம்ம முன்னாடி போனவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. இலவந்தாவளம். இன்னைக்கு நம்ம தலைவர் வந்து பிளாக் போட்டு எப்படியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு கேசரி மிட்டாய் சாப்பிட்டு இருக்காரு நம்ம தம்பி. நம்ம பார்த்தோன்னே வைக்கப்படுறாரு. போடான்னு சொல்லிட்டாரு. அவருடைய கோடு இருந்து போடா போடா சாமி. பாய் சாமி. நம்மளை இன்னைக்கு கரெக்டாக அடுத்த சாமி எப்படி பிடிச்சிடலாம் நம்ம. இப்போ ஒரு தாவளம் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து வல்லாரஞ்சேட்டா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வலியான வட்டம், அதாவது பெரியான வட்டம் மாதிரி. இதுவும் ஒரு பெரிய தாவளம். இங்கே ரொம்ப லாங்காக இருக்கும், விட்டு விட்டு இருக்கும். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. வல்லாரஞ்சேட்டா. வாங்க போகலாம். ஐயப்ப பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. வல்லாரஞ்சேட்டா. ஸோ இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து புகையிலே மது அருந்தக்கூடாது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பெரியார் டைகர் ரிசர்வ், பம்பா ரேஞ்ச், சன்னிதானம் ஸ்டேஷன். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சன்னிதானம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. லெமன் சோடா இருக்குது, சாயா இருக்குன்றாங்க. வல்லாரஞ்சேட்டா. சாமிமார்களே, நம்ம வந்து வல்லாரஞ்சேட்டாலேருந்து புதுச்சேரி தாவளம் போய்கிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வாலண்டியர்லாம் இருப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க நமக்கு பாதுகாப்புக்கு. அங்கே ஷார்ட்கட் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணாதீங்க. நேர் வழிப்பாதையை மட்டும்தான் பயன்படுத்துங்கள். இங்கே அதாவது நம்ம வல்லாரஞ்சேட்டை தாண்டி புதுச்சேரி போயிட்டுருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டரில் வந்துடும் சொல்கிறாங்க. அது கிலோமீட்டர் முக்கியம் இல்லைங்க. அந்த இடத்துல பாதை வரும்போது ரொம்ப குறுகலாக இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் வழுக்குது. பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா பள்ளமாகவும் இருக்குது. வரக்கூடிய சாமிமார்கள் பத்திரமா வாங்க. சகதியாக இருக்குது இந்த இடத்துல. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சாமிமார்களே. புதுச்சேரி தாவளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கயிறு கட்டி அடைச்சி வச்சுருக்காங்க. நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. யாரும் கிட்ட போகாதீங்க. பம்பான்னு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்க. இது பாதை மாதிரியே இருக்குது. தயவு செஞ்சு போகாதீங்க. அடைச்சி வச்சுருக்காங்க. நோ என்ட்ரி. பம்பா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லியிருக்காங்க. சுவாமி சரணம். சாமிமார்களே, புதுச்சேரி தாவளம் வந்தாச்சு. மணி வந்து 11 மணி வச்சுருக்காங்க. இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் பர்டிகுலர் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியுது பார்த்திங்களா? ஃபுல்லாக புதுச்சேரி தாவளம். அங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி வரும். அங்கே குளிச்சுட்டு கரிவளந்தோடு கரிமலை ஏறும் சாமிமார்களே. சாமிமார்களே, புதுச்சேரி தாவளத்தில் வந்து அந்த திரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் மேப் இருக்குது. இங்கே எங்கே இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே இருக்கோங்க. இந்த இடத்துல இருக்கும். புதுச்சேரியில் இருக்கும். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் கரிமலை. கரிமலையிலேருந்து 2.5 கிலோமீட்டர் வலியான வட்டம். அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் சரியான வட்டம். அங்கேருந்து 500 மீட்டரில் பம்பா. இன்னும் நம்ம நடக்க வேண்டிய கிலோமீட்டர் வந்து 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்குங்க. வாங்க போகலாம் சாமிமார்களே. இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஷெட்டை. இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்க. இங்கே உள்ள ஷெட்டு.
இங்கே தான் சாமிமார்களே குளித்தோம். குளிச்சுட்டு கரிவளந்தோடு வழியாக கரிமலை ஏற போகிறோம். நம்ம தம்பி சாமி குளிச்சுட்டு இருக்கான். போடா சாமி, நம்மளை பார்த்தோன்னே போடான்றோம். இப்போ ஜம்முன்னு குளிக்கிறான் தம்பி சாமி. நான் இப்போ தான் சிரிச்சு நம்ம கூட விளாட்றான் தம்பி சாமி. பாய் சாமி. ஆக்சுவலாக இந்த ஆற்றை கடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு விரி இருக்குங்க. சாப்பாடு, தோசை எல்லாமே இருக்குங்க. விரிலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாம் வந்துக்கோங்க. மூட்டைலாம் தூக்கி இதுக்கு மேலே தூக்கிட்டு போகிறாங்க. கரிமலை எரிமலையிலேருந்தே தூக்கிட்டு வராங்க. பம்பை வரைக்கும் போகிறாங்களாம். ஆரோக்கியராஜ்ன்ற சாமி வந்து எரிமலையிலேருந்து பம்பை வரைக்கும் லோடு தூக்கிட்டு போகிறாங்க. சன்னிதானம் கொண்டு கொடுக்கணும். சன்னிதானத்தில் கொண்டு போய் கொடுக்கணுமா? அதை கொடுத்தா 10,000 ரூபா கிடைக்கும். புதுச்சேரி தாவளத்தை விட்டு வெளியில் வர போகிறோம் சாமிமார்களே. இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு டாய்லெட் பிளாக் இருக்குது. இதில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கரிவளந்தோடுக்கு அப்புறம் கரிமலை ஏற்றம் ஆரம்பம். கரிமலை ஏற்றம் கடினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிமார்களே, அழுதமலையோட கரிமலையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. போய் பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு. எத்தனை ஆண்டு நீங்கள் பெரிய பாதையில் யாத்திரை மேற்கொண்டாலும் ஒரு நீங்கள் ஏறும்போதுமே அது உங்களுக்கு கன்னிமலையாக தான் இருக்கும். அது ஐயப்பன் உணர்த்தியது எல்லாருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா கரிவளந்தோடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஓடை மாதிரி இருக்கும். அது நடந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே மரத்தை வெட்டி போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. சாமிமார்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்க கரிவளந்தோடுக்கு முன்னாடி. சாமிமார்களே, அடுத்து ஒரு சின்ன நீரோடை. கவனம், பாறைகள் வழுக்கும், கவனம். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, யாராவது ஒரு சாமிமார்களுக்காவது இது பயன்படட்டும்னு சொல்கிற. எனக்கே சில சமயம் இங்கே வழுக்கிருக்கு. அதனால தான் கொஞ்சம் இங்கெல்லாம் நிற்காதீங்க. எப்போயே நீரோடைகள் கிட்டலாம் எங்கேயுமே நிற்காதீங்க. கொப்பெல்லாம் உடஞ்சி கிடக்குதுங்க. எதுக்கு உடஞ்சி கிடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்கு. சத்தியமாக இது ஃபாரஸ்ட்காரங்க வெட்டி விட்டதெல்லாம் கிடையாது. யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிங்க. அதனால் கரினாலே யானைன்னு அர்த்தம். கரிவளந்தோடு கரிமலை யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி. இப்போ வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் யாருன்னு பார்த்திங்கன்னா முக்குழி பகவதி அம்மன் வந்துட்டுருக்காங்க. வாங்க சாமிமார்களே, பயணிப்போம். நீங்களும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பெரிய பாதையை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிடைச்ச குருநாதர் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு எல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சிங்கன்னா நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுங்கள். இதாங்க சாமிமார்களே கரிவளந்தோடு. 2 கார்டு டியூட்டியில் இருக்காங்க இங்கே. நம்ம டிசம்பர் ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே விரி இருக்கும், டீ ஷாப் எல்லாமே இருக்கும். இப்போ இன்னும் வரல. இங்கேருந்து நம்ம கரிமலை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கரிமலை ஏற்றம். சாமிமார்களே, கரிமலை ஏற்றம் ஏறிட்டுருக்கோம். சாமிகள் ஏறிட்டுருக்காங்க. இந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. சாமி சேனம் லைட்டாக சாரல் இருக்குது. கரிமலை ஏறிட்டுருக்கோம் சாமிமார்களே. முந்தி மாதிரில கடைகள்லாம் இல்லை. இப்போ அந்த ஏற்றத்தில் ஒரு 4-5 கடைகள் இந்த இடத்துல இருக்குது. இன்னும் இங்கேருந்து போகணும். எப்பவுமே இங்கே ஒரு ஆக்சிஜன் பார்லர் மெடிக்கல் கேம்ப் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் அந்த இடத்துல வைக்கலை. அந்த இடத்துல இருக்கும், இன்னும் இல்லை. வாங்க பயணிக்கலாம் சாமிமார்களே. கரிமலை ஏறிட்டுருக்கோங்க. ஏறிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உண்டு எப்பயுமே. கரிமலை பேச்சியம்மன் இல்லை கரிமலை துர்க்கைம்பாங்க. கரிமலை பகவதியை நான் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே வரக்கூடியது. இன்னும் அந்த இடத்த ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. நல்லா அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருக்காங்க. இது கரிமலை தாவாளம். கரிமலை உச்சி தாவாளம் கிடையாது, இது கரிமலை தாவாளம் அங்கே இருக்கும். இது கரிமலை துர்க்கைன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை கரிமலை பேச்சின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. இல்லை இது இல்லை வேறு பேர்னால் நீங்கள் என்ன கமாண்டுன்னு நீங்கள் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாங்கள் சாமி கும்பிட்டு போவாங்க. கரிமலை துர்க்கையம்மனை கடந்து வந்துட்டாங்க. அடுத்து ஒரு விரியும் கடையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தார்பாயெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் ஏறி லெஃப்ட்டு போனால் கரிமலை உச்சி வந்துடும் நண்பர்களே. இப்போ கரிமலையே ஓரளவுக்கு டவர், இந்த இடத்துல டவர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே.
ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல்லாம் கிடைக்குது சாமிமார்களே. கரிமலை வந்துட்டோம் சாமிமார்களே. இங்கேயே அந்த ஃபென்ஸ் இருக்குது, அதை தாண்டி போகணும். 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்துலேருந்து இங்கே கஞ்சி கொடுத்துட்ருப்பாங்க. ஏறினோடனே அந்த கஞ்சியை வாங்கி சூடாக குடிச்சோன்னா அமிர்த மாதிரி இருக்கும். இப்போ 2 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இடமே கலையிலேருந்து இருக்குது. ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். இங்கே அன்னதானம் எதுவுமே இல்லை. எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் வச்சுருக்காங்க. அது கேம்ப் ஆஃபீஸு ஃபாரஸ்ட்டோட. பார்த்திங்கன்னா இதுதான் கரிமலை கருப்பருங்க. இங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் யாத்திரையை தொடருவாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. இது என்னென்ன இங்கேயும் சிலை வச்சுருக்காங்க. ஆனால் இது பகவதியாக சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கரிமலையில் சாப்பிட்டோங்க. இப்போ வரைக்கும் கரிமலை உச்சியில் நேர கட்டுப்பாடுகள் சொல்லலை. கண்டிப்பாக நைட்டு இறங்க விட மாட்டாங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் இதிலே இறங்க விடுவாங்க. மேகிலாம் இருக்குதுங்க, வடையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நான் ஒரு வீடியோவில் எடுத்து சொல்லியிருந்தேன், அது கரிமலை துர்க்கையா பேச்சியம்மானு கேட்டிருந்தேன். இங்கே கேட்டேன், அது கரிமலை துர்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து பம்பை வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் வந்து கரிமலை கருப்பன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கரிமலை உச்சியில் குருநாதர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. என்ன காரணம்னா, கரிமலை சபரிமலையில் வேண்டதோட கரிமலையில் வேணால் பழிக்கும் அப்படின்றதோடைய ஒரு ஐதீகம் இருக்குது. குருமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம கரிமலையில் என்ன வேண்டுறோமோ, கரிமலையில் என்ன சொல்கிறோமோ அது பழிக்கும். உண்மையிலே உங்கள் குருசாமிக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எனக்கு, இது என்னுடைய குருநாதர் சொன்னது, அவங்களுடைய குருநாதர் சொன்னதா எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்னாங்க. சாரல் விழுந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக திருப்பி நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டு வந்துடுங்க. பின்னாடி சாமிமார்கள் வந்துட்டுருக்காங்க. சுவாமி சரணம். கரிமலை இறங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வழுக்குது சாமிமார்களே. சாரல் விழுந்துகிட்டே இருக்குது. கரிமலை இறக்கத்தில் இருக்கும். கரிமலை ஏற்றம் கடினம், கரிமலை இறக்கம் கடினம்னாங்க. இன்றைக்கி கால சூழ்நிலை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. கேட்டால் ரொம்ப சறுக்குது. யாராவது இப்போ கண்டிப்பாக வந்து ரெயின் கோட் கொண்டு வந்துடுங்க, கம்பு கொண்டு வந்துடுங்க. நிறையா சாமிமார்கள் வந்து இதை வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி காலையில் கிளம்பி எரிமேலியில் இன்றைக்கி வராங்க. சத்தியமாக வந்து பெரிய பாதையில் தங்கி வாங்க. நான் ஒரு நாளில் முடித்தேன், 8 மணி நேரத்தில் முடித்தேன். இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு நீங்கள் படைக்க போகிறதில்ல. ஐயப்பன் இந்த இடத்துல போய் தங்கியிருக்காரு. எல்லா குருமார்களும் தங்கி வருவாங்க. இப்போ உள்ள சந்ததியினர் பார்த்திங்கன்னா காலைல நான் 6 மணிக்கு எரிமேலியில் கிளம்புனேன் சாமி, சாயங்காலம் 4 மணிக்கு பம்பா வந்துட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. அது கிடையவே கிடையாது. இது நிறையா குருமார்கள் என்கிட்ட சொன்னது. அதை நான் அந்த இணையத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பெரிய பாதையை ஒரு நாளில் முடிக்காதீங்க சாமி. பார்த்திங்கன்னா பெரியார் மாவட்டம் வரப்போகிறாங்க. இந்த கரிமலையில் இறங்குறவங்களுக்கு அந்த இளநீ கடையை பார்த்துட்டா எவ்வளோ சந்தோஷம் ஆகுன்றது எனக்கு தெரியும். அதே சந்தோஷம் தான். நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 1.25 மணி நேரமாக இறங்கியிருக்கோம். தண்ணியாக இருந்தனால கொஞ்சம் வழுக்குச்சு. மற்றபடி அரை மணி நேரம் கரிமலையில் இறங்குறவங்களும் இருக்காங்க, 1 மணி நேரமும் இருக்காங்க, 2 மணி நேரமும் இருக்காங்க. அது அவங்க உடல் திறனை பார்த்து ஷெட்டு அமைச்சிட்ருக்காங்க. சாமி சரணம் ஐயப்பா. இனி உங்களுக்கு பெரியான ஓட்டம், அதை வழியான ஓட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு சிறியான ஓட்டம் போயிட்டு சின்ன பாதை ஸ்டார்ட் ஆகக்கூடிய பம்பா கணபதி கோயிலுக்கு போகணும் சாமி. இளநீ கடை இருக்குது. பெரியான ஆட்டத்துலேருந்து உங்களுக்கு மின்விளக்குகள் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்ருக்கு. அங்கிட்டு மின்விளக்கு கட்டி வச்சுருக்காங்க, லைன் கொடுக்கல, இங்கே லைன் மட்டும் இருக்குது. இப்படியே போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா அந்த பெரியான வட்டம் கேம்புக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா பம்பா நதி இருக்கும். அந்த பக்கம் புல்லெல்லாம் வளர்ந்து மறைச்சிருக்கு. அப்புறம் சரியான வட்டம். இன்னும் இந்த பக்கம் எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா கார்த்திகை 8. உங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு நம்ம கரிமலை இறக்கத்தில் எந்த ஒரு கடையுமே இல்லை. கரிமலை உச்சியில் கடை பார்த்திங்கன்னா அடுத்து பெரியார் மாவட்டத்தில் நம்ம இளநீ கடை தான். நவம்பர் 24 ஸ்டேட்டஸ் தாங்க. பாருங்கள் மக்களே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப
கஷ்டம்னு சொல்ல முடியாது, வலிக்கு நிறைய பேர் வலிக்கு விழுந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது இதான் பம்பை ஆறு. பெரியானவட்டம் கேம்புக்குள்ளே போக போகிறோம். அந்த ஷெட்டு தங்கியிருக்க தாவாளத்துக்குள்ளே எனக்கே வலுக்குது. இப்போது சர்க்கஸ் காட்டிகிட்டு இருக்கேன் சாமிமார்களே. பெரியானவட்டம் வந்தாச்சு சாமிமார்களே. அவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விரி எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. கடையும் இல்லை, விரியும் இல்லை, ரெடி தான் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிறது திருவாவரண தரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்தே திருவாவரணம் மேலே போகக்கூடிய பாதை ஒன்று இருக்குது. அது பார்த்துட்ருக்க நிறையா குருசாமிமார்களுக்கு அந்த வழி தெரியும். நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பம்பை வராமல் இப்படி கூட்டி போயிடுவீங்க. அது வேறு இப்போ பெரிய பிரச்சனையாச்சு அந்த வழியை போய். பெரியானவட்டம் முடிச்சு சாமிமார்களே சிறியானவட்டம் வர போகிறோம். ஒரு இறக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த இறக்கத்துலனா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும். அதில் அப்படியே நேராக போனால் உங்களுக்கு சிறியானவட்டம் பம்பா. பின்னாடி வரக்கூடிய சாமிமார்களை பார்த்துட்ருக்கீங்க. சிறியானவட்டம் வந்தாச்சு சாமிமார்களே. பாருங்கள் எப்படி இருக்குது தரையெல்லாம் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச டைம் அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன். மணி 5 ஆகுது. பம்பையில் குளிச்சுட்டு கிளம்பணும் சாமிமார்களே. இங்கே சிறியானவட்டத்தில் ஓரளவு கடைகள் வந்திருக்கு. சாமிமார்களே பம்பா வந்துட்டோம், குளிச்சிட்டோம். ஆற்றுக்கு இந்த பக்கம் தான் குளிச்சுட்ருக்கோம். குளிச்சு முடிச்சாச்சு. கூட வந்து சாமி குளிச்சுட்ருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேலே ஏறணும். கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அந்த லாஸ்ட்டு தான் அந்த படி இருக்குது, அந்த பிரிட்ஜு. ரொம்ப கூட்டமாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது. அங்கே விர்ச்சுவல் கியூ புக் பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு மேலே போக போகிறோம். பெரிய பாதையில் எரிமேலியிலேருந்து அழுதக்கடவு வழியாக கரிமலை ஏறி இறங்கியிருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. கோவர்தன் விளாக்ஸ்லேருந்து நான் உங்கள் பயணப்பித்தன், பம்பாவிலிருந்து.